அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி ஒரு மில்க் ஷேக் சாப்பிட்ருப்பீங்களா என்னான்னு தெரியாது. வாங்க எப்படி பண்ணலான்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/4 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்துருக்கிறேன். 250 கிராம் பால்கோவா எடுத்துருக்கிறேன். 2 பனானா எடுத்துருக்கிறேன். அது கற்பூரவள்ளி எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன பனானா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது கடல மிட்டாய் எடுத்துருக்கிறேன், உடச்சி வச்சுருக்கிறேன். வாங்க இப்போ மில்க் ஷேக் செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பனானா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பனானா தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பால்கோவா சேர்த்துக்கலாம். பால்கோவா பாதி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ பால் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் பால் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். நல்லா மிக்ஸி ஜாரில் பாருங்கள், மில்க் ஷேக் அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மில்க் ஷேக்கு. அதில் 2 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன். பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதையும் சேர்த்துக்கிறேன். கடல மிட்டாய் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கடல மிட்டாயோட இந்த பனானா மில்க் ஷேக் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், ரொம்பவும் டேஸ்டியான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பால், வாழைப்பழம், பால்கோவா இருந்தாலே போதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிடுங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம சத்தானதை கூட சேர்த்துருக்குறோம், கடல மிட்டாய் சேர்த்துருக்குறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.